நல்ல பழம் கிடைக்கும். இடிச்சிக்க போகிறீங்க, பார்த்து வாங்க. இங்கே பாருங்க, பழம் பழுத்து கீழே கிடக்குது பாருங்க. வாவ், இயற்கையான பழம் பாருங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. நம்மலாம் வந்து ரோட்டில் வாங்கி சாப்பிடுவோம், கடையில் மார்க்கெட்டில் இருக்கும். அதெல்லாம் டேஸ்ட்டு இல்லை, எல்லாமே வந்து மேலே தான் கலராக இருக்கும். அதை பாருங்க. வாங்க வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்து வாங்க, இங்கே பார்த்தீங்களா? எல்லாம் ஒரு 3 நாள் போனால் பறிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை பறிச்சிடலாமாங்க? அது பாருங்கள், நம்ம பறிக்கிறதுக்குள்ளே அணில் விளையாடிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதனால் நம்ம பறிச்சிடலாம். அணில் கொறிச்ச பழம் நல்லாயிருக்கும். பழம் வந்துச்சு, பழம் இன்னும் பறிச்சிடுவா. இருக்கட்டும், வேறு யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஏரியா டேஞ்சரான ஏரியா, வழிப்போக்கர்கள் வந்து அபகரிச்சிருவாங்க. அங்கே பாருங்கள், ரஸ்தாளி பழம். அது காமிங்க. ஓ பாருங்கள், ரஸ்தாளி கன்று வச்சுருக்கோம். இது ஸ்ட்ராபெரி கன்று வச்சுருக்கோம். ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம்ல, ஸ்ட்ராபெரி இல்லை, இது செரி ஃப்ரூட்ஸ். அது சும்மா என்ன செடினே தெரியாமல் வாங்கி வச்சோம். இன்றைக்கி அது பெருசாகிடுச்சு. மிளகா பார்த்தீங்களா, 7 அடி மிளகா நான் பழுத்து போயிருக்கு. பறிக்கணும். பறிக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னா வரீங்களா? பாருங்கள், செடி ஃபுல்லாக மிளகா தான். இங்கே பாருங்கள், நல்லா படுத்து போயிருக்கு. அப்படியே எடுத்து ஒரு 2 நாள் காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.